வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு மீது புதனன்று விசாரணை. அப்பீல் மனுக்கள் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி புது உத்தரவு. படக்காட்சி ரத்து. திரைத்துறையினர் உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் என்று தொடர்கிறது போராட்டம். அறிவிக்கப்படாத பந்த் தமிழகத்தில் அனுசரிப்பு. பயங்கரவாதத்துக்கு எதிராக உலக நாடுகள் போரிட பிரதமர் மோடி அழைப்பு. அமெரிக்க அதிபர் ஒபாமாவுடன் உற்சாக சந்திப்பு. விரிவான செய்திகள். ஜெயலலிதா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வு புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. சொத்து சேர்ப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற ஜெயலலிதா பெங்களூர் பரப்பன அக்ரஹாரத்தில் உள்ள மத்திய சிறையில் கடந்த சனிக்கிழமை முதல் அடைக்கப்பட்டுள்ளார். நீரிழிவு, இரத்த கொதிப்பு நோயால் அவதிப்படும் ஜெயலலிதாவுக்கு உடனடியாக ஜாமீன் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும், தனி நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதிக்க கோரியும், தனி நீதிபதியின் தீர்ப்பை ரத்து செய்ய கோரியும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் தரப்பில் வக்கீல்கள் தனித்தனியாக மனு தாக்கல் செய்தனர். கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் விடுமுறை கால நீதிபதி ரத்னகலா முன்னிலையில் இம்மனுக்கள் செவ்வாயன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. அப்போது தனி நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வக்கீலாக செயல்பட்ட பவானி சிங் நீதிமன்றத்தில் ஆஜரானார். ஜெயலலிதாவின் அப்பீல் மனு விசாரணையிலும் தானே அரசு தரப்பு வக்கீலாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளதாகவும், ஆனால் அதற்கான முறையான அறிவிப்பு கடிதம் எதுவும் கர்நாடக அரசிடமிருந்து வரவில்லை என்றும் கூறினார். எனவே இவ்வழக்கில் அரசு தரப்பு வாதத்தை எடுத்து வைக்க அவகாசம் கோரினார். இதை ஏற்று மனுதாரர்களின் வழக்கு விசாரணையை அக்டோபர் 6ஆம் தேதிக்கு நீதிபதி ரத்னகலா ஒத்திவைத்து உத்தரவிட்டார். ஜெயலலிதா தரப்பில் உச்சநீதிமன்ற மூத்த வக்கீல் ராம்ஜெத் மலானி ஆஜராகி வாதாடிய போது ஜாமீன் மனுவை மட்டுமாவது விசாரணைக்கு ஏற்க வலியுறுத்தினார். அதை நிராகரித்த நீதிபதி ரத்னகலா தேவைப்பட்டால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் முறையிடுமாறு அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து ஜெயலலிதா தரப்பு வக்கீல்கள் ராம்ஜெத் மலானி, குமார் ஆகியோர் பிற்பகலில் கர்நாடக உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் ஒரு மனுவை அளித்தனர். 10 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை பெற்றவர்களின் ஜாமீன் மனுவை உடனடியாக எடுத்துக் கொள்ள 389வது சட்டம் 1வது பிரிவின் கீழ் இடம் இருப்பதை சுட்டிக்காட்டி மனுவை உடனடியாக விசாரணைக்கு ஏற்கும்படி வாதிட்டனர். ஜெயலலிதா தரப்பு விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி TH வகேலா, ஜாமீன் மனு கர்நாடக உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு முன் புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவித்தார். ஜெயலலிதாவை போல சசிகலா, இளவரசி, VN சுதாகரன் தரப்பிலும் ஜாமீன் மனுக்கள் திங்களன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதன் மீதும் புதன்கிழமையன்று காலை 10:30 மணிக்கு விசாரணை நடக்க உள்ளது. சிறையில் ஜெயலலிதாவின் உடல்நிலை மோசமாக இருப்பதாக டிவி சேனல்களில் ஒளிபரப்பப்படும் செய்திகளை பெங்களூர் போலீஸ் கமிஷனர் மறுத்துள்ளார். வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெங்களூர் பரப்பன அக்ரஹாரம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும், இதய கோளாறால் அவதிப்படுவதாகவும், விரைவில் பெங்களூரு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார் என்றும் கன்னட சேனல்களில் தொடர்ந்து செய்திகள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. இந்த செய்திகளால் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த கவலை தமிழகத்தில் அதிமுக தொண்டர்களிடையே அதிகரித்துள்ள சூழலில் பெங்களூர் போலீஸ் கமிஷனர் MN ரெட்டி டுவிட்டர் மூலம் விளக்கம் அளித்துள்ளார். ஜெயலலிதாவின் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிவந்த செய்திகள் தவறு என்று கமிஷனர் ரெட்டி தெரிவித்துள்ளார். Z+ பாதுகாப்பு கொண்ட நபர்கள் பெங்களூரில் இருக்கும் சமயங்களில் முன்னெச்சரிக்கையாக இரு அரசு மருத்துவமனைகளில் ஒரு வார்டை தயார் நிலையில் வைத்திருக்கும்படி கடிதம் அனுப்புவது பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஒரு அம்சம் என்று விளக்கம் அளித்துள்ள போலீஸ் கமிஷனர் MN ரெட்டி, இதற்கு ஜெயலலிதா உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று அர்த்தமல்ல என்றும் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா உடல்நலம் குறித்து வெளியாகும் வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் கமிஷனர் ரெட்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார். படக்காட்சி ரத்து, கடையடைப்பு, உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் என்று ஜெயலலிதா சிறை தண்டனைக்கு எதிராக செவ்வாயன்றும் போராட்டம் தொடர்ந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் சிறை தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக செவ்வாயன்று படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டதோடு திரையரங்குகளில் படக்காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டன. தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரியிலும் படக்காட்சிகள் ரத்தாயின. இதைத் தொடர்ந்து சென்னை சேப்பாக்கத்தில் திரைத்துறையினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர், நடிகைகள், இயக்குநர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் MGR நினைவிடம் அருகே அதிமுகவினரின் உண்ணாவிரத போராட்டம் 4வது நாளாக நீடித்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து இரவிலும் அங்கேயே தங்கி விடுவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த உண்ணாவிரதம் இன்னைக்கு 4வது நாளா தொடர்ந்துகிட்டு இருக்கு. அம்மா விடுதலையாகும் வரை கால வரையற்ற உண்ணாவிரதம் இருக்கிறதா முடிவு பண்ணி நாங்களாம் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கோம்.
சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மீனவர்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி தங்கள் எதிர்ப்பை மீனவர்கள் தெரிவித்தனர். மதுரை மாவட்ட வணிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் சங்க கூட்டமைப்பு, ஹோட்டல்கள், நகைக்கடை வியாபாரிகள் சங்கம், ஜவுளி வியாபாரிகள், வெற்றிலை, மாவு, சில்லறை, பலசரக்கு, மிட்டாய் உற்பத்தியாளர்கள் சங்கம், பேக்கரி சங்கங்கள் என 38 சங்கங்களைச் சேர்ந்த அமைப்பினர் கடை அடைத்து தங்களின் ஆதரவினை தெரிவித்தனர். மதுரையில் எப்பொழுதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் கீழமாசி வீதி பகுதி கடைகள் அனைத்தும் அடைத்து வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் திரையரங்குகளில் காலை மதியம் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. வழக்கம் போல் உள்ளூர் பேருந்துகள், வெளியூர் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்கின. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை ஆதரிக்க மாட்டோம் என்ற ஆணித்தரமாக அறிவித்தமைக்கும், ஜிஎஸ்டி என்ற பொது வரியில் சிறு வியாபாரிகளுக்கு ஏற்படும் குறைகளை கலைந்த பிறகு தமிழகத்தில் அமல்படுத்துவோம் என்று ஆணித்தரமாக கூறிய முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களுடைய இன்று ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனைகளுக்கு எங்களுடைய தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக ஆதரவித்து கடையினை அடைத்துள்ளோம். திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு அமைப்பினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் செவ்வாயன்று அறிவிக்கப்படாத கடையடைப்பு போராட்டம் நடந்த போதும் குறிப்பிடும்படியான அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதத்தை எதிர்த்து உலக நாடுகள் ஒருங்கிணைந்து போரிட முன்வர வேண்டுமென பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி 4வது நாளான திங்களன்று நியூயார்க்கில் வெளிநாட்டு உறவுகளுக்கான கவுன்சில் என்ற தன்னார்வ தொண்டு அமைப்பு நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது மோடி பேசுகையில், விவசாயம், உற்பத்தி, சேவைத்துறை ஆகியன இந்திய பொருளாதாரத்தின் 3 தூண்கள் என்றும் இந்த 3 தூண்களின் மீது புதிய இந்தியாவை உருவாக்கப் போவதாகவும் தெரிவித்தார். மேற்காசியாவில் இஸ்லாமிய தனிநாடு கோரும் ஐஎஸ் பயங்கரவாதிகளைப் போல இந்தியாவிலும் பயங்கரவாதம் பரவுமா என்ற கேள்விக்கு மோடி இல்லை என்று பதிலளித்தார். இந்தியாவில் நிலவும் பயங்கரவாதம் மற்ற நாடுகளிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் உள்நாட்டில் உண்டான பயங்கரவாதம் அல்ல என்றும் மோடி கூறினார். இந்தியாவுக்கு அல்-கொய்தா பயங்கரவாத இயக்கம் மிரட்டல் விடுத்துள்ளது குறித்த கேள்விக்கு இந்திய முஸ்லிம்கள் அல்-கொய்தாவை வீழ்த்துவார்கள் என்று மோடி பதிலளித்தார். பயங்கரவாதிகளில் நல்லவர்கள், கெட்டவர்கள் என்ற பாகுபாடு இல்லை என்று கூறிய மோடி, பயங்கரவாதத்தை எதிர்த்து உலக நாடுகள் ஒருங்கிணைந்து போரிட வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனுக்கு புறப்பட்டுச் சென்ற மோடியை அமெரிக்க வெளியுறவு துணை அமைச்சர் வில்லியம் பர்ன்ஸ் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். அதன் பிறகு வெள்ளை மாளிகையில் மோடிக்கு அதிபர் ஒபாமா இரவு விருந்தளித்தார். அப்போது மோடியை அதிபர் ஒபாமா கெம்சோ என்ற குஜராத்தி மொழியில் வரவேற்றார். நலமாக இருக்கிறீர்களா என்ற அர்த்தம் தரும் குஜராத்தி வார்த்தைகளை ஒபாமா கூறியதும் ஆங்கிலத்தில் தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் பிரசிடென்ட் என்று மோடி பதிலளித்தார். விருந்தில் பல உணவு வகைகள் பரிமாறப்பட்ட போதும் நவராத்திரியை முன்னிட்டு விரதம் இருக்கும் மோடி வெறும் தண்ணீரை மட்டுமே குடித்தார். 90 நிமிடங்களுக்கு நீடித்த இரவு விருந்து சந்திப்பின் போது இருவரும் ஒருவரை ஒருவர் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டியதாகவும், பதவி பொறுப்புக்கு வந்ததும் சந்தித்த அனுபவங்களை இருவரும் பகிர்ந்து கொண்டதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் தெரிவித்தார். This was again a dinner meeting, and again I'd like to clarify, Prime Minister said did not have anything except for warm water. But the conversation was extremely convivial, and the discussion was largely a sort of a get to know each other approach. குறைந்த எண்ணிக்கையிலான முக்கிய பிரமுகர்கள் மட்டுமே பங்கேற்ற இந்த விருந்தில் ஒபாமாவின் மனைவி மிச்சல் ஒபாமா பங்கேற்கவில்லை. ஆளுங்கட்சியினரின் தவறுகளை முதல்வர் பன்னீர்செல்வம் அனுமதிக்கக்கூடாது என்று மத்திய இணையமைச்சர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், மின்சார கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டிருப்பது மக்களை பெரிதும் பாதிக்கும் என்றார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கைதான போது ஆளுங்கட்சியினர் நடத்திய தவறுகளை புதியதாக பொறுப்பேற்ற முதல்வர் பன்னீர்செல்வம் அனுமதிக்கக்கூடாது என்று பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தமிழகத்தின் புதிய முதல்வர் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய முதல்வர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அரசியல் கட்சி, ஆளும் நிலை, இந்த இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது தமிழக அரசாங்கத்துடைய கடமை. கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் செய்த தவறுகள் தொடர்வதை எந்த காரணத்தை கொண்டும் புதிய முதல்வர் அவர்கள் அனுமதிக்கக்கூடாது. தமிழகத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆட்சியை அகற்றும் திட்டம் இல்லை என்றும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
திருப்பூர் மாவட்டம் வத்தலகுண்டுவில் மின்சாரம் தாக்கியதில் வடமாநில தொழிலாளர்கள் 4 பேர் பலியாகியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள போர்வெல் கம்பெனியில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் வேலை பார்த்து வந்தனர். போர்வெல் தோண்டும் பணிக்காக லாரியில் சென்று கொண்டிருந்த அந்த தொழிலாளர்கள் வத்தலகுண்டு அருகே ஒரு பெட்ரோல் நிலையத்தில் இருசக்கர வாகனத்துக்கு பெட்ரோல் நிரப்பினர். பிறகு அந்த இருசக்கர வாகனத்தை லாரியின் மீது தொழிலாளர்கள் ஏற்றிக் கொண்டிருந்தனர். இரவு நேரம் என்பதால் லாரிக்கு மேலே சென்று கொண்டிருந்த உயரழுத்த மின்சார ஒயரை தொழிலாளர்கள் தெரியாமல் தொட்டுவிட்டனர். இதில் தொழிலாளர்கள் அனைவர் மீதும் மின்சாரம் தாக்கியது. துளாராம், முகேஷ், முன்னாராம், ராம்ஜியா என்ற 4 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். எஞ்சிய 5 தொழிலாளர்கள் காயத்துடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் புதரில் வீசப்பட்ட ஆண் குழந்தையை கலெக்டர் மதிவாணன் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தார். திருவாரூர் மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் போலீஸ் எஸ்பி அலுவலகம், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, நீதிமன்றம் ஆகிய அரசு அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. இந்த வளாகத்தில் வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமையன்று காலை கலெக்டர் மதிவாணன் நடைபயிற்சியில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த புதரில் குழந்தை எழும் சத்தம் கேட்டுள்ளது. புதரின் அருகில் சென்று பார்த்தபோது அங்கு பிறந்து சில நாட்களே ஆன ஆண் குழந்தை ஒன்று கிடந்ததை கலெக்டர் மதிவாணன் பார்த்தார். பின்னர் குழந்தையை மீட்ட அவர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். சிகிச்சைக்கு பின்னர் அந்த குழந்தை தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலம் காப்பகத்தில் சேர்க்கப்படும் என்று மதிவாணன் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் குழந்தையை விட்டுச் சென்ற நபர் குறித்து தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜப்பானில் ஜூனியர் ரெட் கிராஸ் சார்பில் நடக்கவுள்ள சர்வதேச இளைஞர் கலாச்சார பரிவர்த்தனை முகாமில் பங்கேற்க இந்திய அளவில் ராமநாதபுரம் பள்ளி மாணவி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் சையத் அம்மாள் மேல்நிலைப் பள்ளியில் +1 படிக்கும் மாணவி ஜேன் மதுரம் கடந்த 6 ஆண்டுகளாக ஜூனியர் ரெட் கிராஸ் அமைப்பில் உறுப்பினராக உள்ளார். ரெட் கிராஸ் மூலம் பல்வேறு ஊர்களுக்கு சென்று சேவையாற்றியுள்ளார். இந்நிலையில் அக்டோபர் 22ஆம் தேதி முதல் நவம்பர் 5ஆம் தேதி வரை ஜப்பானில் சர்வதேச இளைஞர் கலாச்சார பரிவர்த்தனை முகாம் நடக்கிறது. இந்த முகாமில் 21 நாடுகளைச் சேர்ந்த ஜூனியர் ரெட் கிராஸ் அமைப்பினர் பங்கேற்கின்றனர். இதில் இந்திய அளவில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஜேன் மதுரமும் ஒடிசாவைச் சேர்ந்த மாணவர் சாத்தக் மிஸ்ராவும் பங்கேற்க தேர்வாகியுள்ளனர். இதற்கான உத்தரவை மாணவி ஜேன் மதுரம் கலெக்டர் நந்தகுமாரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். இதுக்கு முன்னாடி கர்நாடகாவுக்கு, பஞ்சாப் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். அதில் நான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதன் விளைவாக தான் நான் இந்த தடவை நான் அங்கேருந்து ஜப்பான் போகிறேன். அங்கே நாங்கள் எப்படி டிசாஸ்டர்ஸில் எப்படி மேனேஜ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்ட் இதை பற்றி சொல்லித்தராங்க. அங்கே 15 டேஸ் அங்கே ஒரு ட்ரைனிங் மாதிரி பண்ணுறாங்க. இதில் நம்ம ஏஷியாவிலேருந்து 21 கண்ட்ரீஸ் அங்கே வராங்க. இந்திய அளவில் தேர்வாகியுள்ள ஜேன் மதுரமிற்கு பள்ளி நிர்வாகம் மட்டுமின்றி பொதுமக்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இலங்கையிலிருந்து கடத்தி வரப்படும் தங்கத்தை விற்பனை செய்யும் ஏஜென்ட் மற்றும் ஒரு போலீஸ்காரரை ராமநாதபுரம் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 50 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். இலங்கையிலிருந்து கடத்தி வரப்படும் தங்க கட்டிகளை விற்பனை செய்யும் தொழிலில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பலர் ஈடுபட்டு வருவதாக ஏடிஎஸ்பி வெள்ளத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து மாவட்ட எல்லை மற்றும் கடலோர பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அவர் உத்தரவிட்டார். இந்நிலையில் RS மடை பகுதியைச் சேர்ந்த கஜேந்திரனிடம் அதிக அளவு பணம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. தகவலின்படி கஜேந்திரனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய போது அவரிடம் 41 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் ஏடிஎஸ்பி அலுவலகத்திற்கு கஜேந்திரன் அழைத்து வரப்பட்டு விசாரணை நடந்தது. போலீஸ் விசாரணையில் இலங்கையிலிருந்து இதுவரை 15 முறை கடத்தல் தங்கம் வந்ததாகவும் அதை பெற்றுக்கொண்டு பெருங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்குமாருடன் சேர்ந்து சென்னையில் உள்ள ஒரு நபரிடம் விற்று தங்களது கமிஷனை பெற்றுக் கொண்டதாகவும் கஜேந்திரன் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் கேணிக்கரை காவல் நிலைய தலைமை காவலர் முனியசாமி மற்றும் அவருடன் சேர்ந்த ராஜா என்பவருக்கும் தொடர்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் செந்தில்குமார், ராஜா ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். கடத்தல் தங்க விற்பனையில் சிக்கிய 3 பேரை கைது செய்து 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் கான்ஸ்டபிள் முனியசாமியை கைது செய்த போலீசார் அவரை காட்ட மறுத்துவிட்டனர். தொடர்ந்து 4 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்கத்தின் விலையில் செவ்வாயன்று ஒரு சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,336 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,542 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 41 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,710 ரூபாயாக இருந்தது.
கோவையில் தினமலர் வாசகர் குருமூர்த்தியின் வீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கொலுவில் 250 ஆண்டுகள் பழமையான தஞ்சாவூர் பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த ஆண்டு நவராத்திரி திருவிழா கடந்த 25ஆம் தேதி துவங்கியது. கோவையில் உள்ள தினமலர் வாசகர் குருமூர்த்தி தனது வீட்டில் 250 ஆண்டுகள் பழமையான தஞ்சாவூர் பொம்மைகளை கொண்டு கொலு வைத்துள்ளார். 5½ அடி கௌரி அம்மன் சிலை, யசோதை, கிருஷ்ணன், ராமர் பட்டாபிஷேகம் என 80க்கும் மேற்பட்ட பொம்மைகள் இந்த கொலுவில் இடம்பெற்றுள்ளன. 10 தலைமுறையை கண்ட இந்த கொலு பொம்மைகள் கல்யாண முருங்கையால் பிரத்யேகமாக செதுக்கப்பட்டவை. நம்ம பார்க்கறது இந்த கொலு எங்க வீட்டோட கொலு. இது புராதனமான கொலு. எங்க பரம்பரையா ஒரு 250 வருஷத்துக்கு மேல 300 வருஷத்துக்குள்ள இந்த கொலு எங்க பரம்பரையா வச்சிட்டு இருந்தது. இது நாங்க தொடர்ச்சியா இது 10வது தலைமுறையா நாங்க வச்சிட்டு வரோம் இந்த கொலுவை. இந்த பொம்மை எல்லாம் ஒரு மக்கு பொம்மைகள்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா பேஸ்ல ஒரு ஸ்கெலிட்டன் ஃபிகர் மாத்திரம் அந்த கல்யாண முருங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்துல பண்ணி அதுக்கு மேல மக்கு வச்சு இந்த வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு கண்ணு மூக்கு எல்லாம் தீர்மானமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பினிஷ் பண்ணி அதுக்கு இந்த தஞ்சாவூர் படத்துல வர்ற மாதிரி ஆபரணங்களுக்கெல்லாம் தங்க ரேக்கெல்லாம் வச்சு கல்லுகள் எல்லாம் பதிச்சு கண்ணாடி கல்லுகள் எல்லாம் பதிச்சு எல்லாமே செஞ்சு இது ரொம்ப அற்புதமான வேலைப்பாடோட கூடிய பொம்மைகள். இது போன்ற அரிய வகை பொம்மைகள் தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லை என கூறும் குருமூர்த்தி அரியலூர் கலியபெருமாள் கோவிலில் இருப்பதாக தகவல் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.